எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கணபதி பேசுறேன். இது இன்னொரு வீடியோ ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் பத்தினது. நம்ம நேத்து பார்த்தோம். நம்ம நேத்து போட்ட வீடியோல வந்து 2 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருந்த கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனை முடிச்சுட்டு நம்ம வெளில வந்திருந்தோம். இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 17th அக்டோபர் அண்ட் 30th அக்டோபரோடது எனக்கு இன்னும் ஓப்பன்ல தான் இருக்குது. எனக்கு அந்த இது ஸ்டில் அது இன்னும் 93ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மேபி 100 பாஸ் பண்ணுச்சு அப்படின்னா மேபி நான் அதை செல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ நான் இது ரெண்டுத்தையும் எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வந்துடுவேன். பட் இப்போ கரண்டாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 நியூ ஆர்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். 2 நியூ பொசிஷன்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கால் ஆப்ஷன் 25-50 ஸ்ட்ரைக்லையும் வந்து அண்ட் புட் ஆப்ஷன் 24-50லையும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே அந்த 37-34 ரேஞ்சில் தான் நான் பை பண்ணியிருக்கேன். மார்க்கெட் வந்து இன்னைக்கு கொஞ்சம் வந்து அந்த ரேஞ்ச் பவுண்ட்லேயே தான் இருக்கிறான். மேலேயும் போல கீழேயும் போல ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை மார்க்கெட்டில். ஸோ இன்னைக்கு மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. மேபி நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு டிஃப்ரென்சஸ் இருக்கலாம். அப்போ இருக்கும்போது நமக்கு ப்ரைஸ் நல்லாவே மூவ்மெண்ட் இருக்கும். அப்போ நமக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் கிடையாது. ரெண்டுமே இப்போ எனக்கு லாஸில் தான் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் என்னோட புட் ஆப்ஷன் நான் ஏற்கனவே வாங்கி வச்ச புட் ஆப்ஷன் வந்து எனக்கு 90 இந்த 94-95 ரேஞ்ச்லேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான். ரொம்பவும் கீழே இறங்கல, ரொம்பவும் மேலே இறங்கல. என்னோட எக்ஸ்பெக்டேஷன், என்னோட தாட் எப்படி இருக்குன்னா மேபி இன்னைக்கு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் மேபி நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு வந்துட்டு கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ அப்படி சேஞ்சஸ் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக இதுலேயுமே வந்து இந்த 10th அக்டோபர் எக்ஸ்பைரிலையுமே வந்து நல்ல சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இது நல்லா மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம இதோட ப்ராஃபிட் நம்ம முடிச்சுட்டு அப்போ வெளில வந்துடலாம். அண்ட் இது இப்போதைக்கு இது இப்படியே இருக்கட்டும். நான் வந்து இந்த 17th அக்டோபர் கால் ஆப்ஷனும் இந்த அக்டோபர் எக்ஸ்பைரியோட புட் ஆப்ஷன் நான் வந்து முடிச்சுட்டு வெளில வரல. நான் அது அப்படியே தான் நான் ஹோல்ட் பண்ணியிருக்க போகிறேன். ஸோ அது எனக்கு ப்ரைஸ் நான் வந்து ஒரு 100 and 110 வரும்போது நான் அது முடிச்சுட்டு வெளில வரலான்னு நான் பார்க்குறேன். அது அப்படி அந்த ப்ரைஸ் ரீச் ஆகும்போது நான் அதை செல் பண்ணும்போது இன்னொரு வீடியோ அப்டேட் நான் போடுறேன். ஸோ யா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.